ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஒரு சினிமா வித் நிகாமேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா சூப்பரான படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கோட்டுக்காளி அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லைக் சூரி தான் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு ஒரு அஃபிஷியலான டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. சூரியோட இந்த படம், அதாவது கோட்டுக்காளின்ற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் சூரியோட ஒரு போஸ்டரும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த சூரிய வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய கோழிகளோட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயினோட ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க, என்னென்னா த அடமண்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீமேல் பேஸ்டு ஒரு படமாக இருக்கிறதோட ஒரு ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விமனோட ஸ்ட்ரகிள்ஸ், அந்த விமன் எப்படி வந்து லைக் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட கண்டினியூஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு விமனுக்கு எப்படிலாம் நடந்திருக்கு, இந்த சொசைட்டியில் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த பேர்லேயே இது அடமண்ட் கேர்ள் அப்படின்னு இருக்கும்போதே வந்து ஒரு விமன் வந்து எப்படி அவ சர்வை பண்ணுறா, ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி நான் லைக் சக்ஸஸ் ஆகவே ஆவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மூவியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சூரியோட படத்தில் இந்த ஆக்டிங் வரதுனால இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்தடுத்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சூரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுடன் படத்தோட சக்ஸஸ்க்கே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவுடன் படம் வந்து அவ்வளோ ஆசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா சூரி வந்து இந்த படத்துலேயும் வந்து நடிக்கிறதுனால இந்த படமும் வந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா லைக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா இன்னும் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.